எல்லாருக்கும் இனிய தைப்புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ புது வருஷம் வந்தா புது விஷயங்கள் கொஞ்சம் செய்யத்தானே வேணும். ஸோ இந்த வருஷம் நான் கொஞ்சம் புது விஷயங்கள் செய்யலாம்னு இருக்கிறேன் இந்த பேஜில். டிக்டாக்ல வந்து மல்டிபிள் வேஸ் இருக்கு மணி மேக் பண்ணுறதுக்கு. அதில் முதலாவது வந்து வியூஸ் மூலமாக எடுக்கிறது, மற்றது வந்து டிக்டாக் ஷாப், மற்றது வந்து டிக்டாக் அஃபிலியேட், அப்படி பிராண்ட் கொலாபரேஷன் சொல்லி கணக்கு இருக்குது. ஸோ நாங்கள் இதில் வந்து மெயினாக 3 டார்கெட் பண்ணலாம். முதலாவது வந்து டிக்டாக் கிரியேட்டர் ப்ரோக்ராம் மூலமாக காசு சம்பாதிக்கிறது, மற்றது வந்து டிக்டாக் ஷாப், ஸோ இதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஒன்று இருக்கணும் விற்கிறதுக்கு, மற்றது வந்து டிக்டாக் அஃபிலியேட். ஸோ இதுக்கு ப்ராடக்ட் ஒன்றும் தேவையில்லை, இது நாங்கள் வேறு ஆக்கண்ட ப்ராடக்ட்டில் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி அதுலேருந்து கமிஷன் எடுக்கிறது. ஸோ இந்த 3 மெத்தட்டும் வந்து டிக்டாக்கு ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த 3 மெத்தட்டும் நான் ட்ரை பண்ணி நான் லாஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் இயரில். ஸோ இந்த 3லேயே நான் மணி மேக் பண்ண துவங்கினான். பெரிய அமௌண்ட் இல்லை, லாஸ்ட் இயர் கடைசியில் மாதிரி தான் நான் ட்ரை பண்ண துவங்கினான். ஸோ அந்த மெத்தட் ஒர்க் ஆகுது, காசு நாங்கள் மேக் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் நான் அதில் கூட ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஏனெண்டா அதை நாங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு தான் நாங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் தேவை இதுகள் எல்லாத்தையும். ஸோ அதுக்காண்டி தான் நான் அந்த குரூப் மென்டோரிங் நான் கொண்டு வந்தேன். நான் ஏனெண்டா 1-to-1 மென்டோரிங் செஞ்சுருக்கே எனக்கு இதில் ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு டைம் சரியான குறைவு. ஸோ அப்போ தான் நான் இதில் ப்ராக்டிஸ் பண்ணி இதில் கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணலாம் கணக்கு. ஸோ அதுக்கு எனக்கு டைம் தேவை. ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுது லாஸ்ட் இயர். ஸோ இதில் நான் மேக் பண்ணின மணி எனக்கு அவர்ஸ் போட கிடைக்கல. ஸோ அதால் நான் பெரிய அமௌண்ட் மேக் பண்ணல. ஸோ நான் போட்ட அவர்ஸுக்கு தான் எனக்கு அந்த பேமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அந்தபடியாக நான் இதுக்குள்ளே கூட டைமும் அவர்ஸும் போட்டாண்டா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் அதில் மணி மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு எனக்கு டைம் தேவை. ஸோ அதால் தான் நான் அந்த குரூப் மென்டோரிங் கொண்டு வந்தேன். ஸோ அப்போ எனக்கு கூட டைம் வரும் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இதில் இருக்க டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும். ஸோ இந்த டிக்டாக் மெத்தட் வந்து நான் லாஸ்ட் இயரை கொஞ்சம் பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினான், இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களுக்கு. ஸோ அவை ட்ரை பண்ணினவன் அவைக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மெத்தடில் நாங்கள் இனி எவ்வளோ டைம் போடுறோமோ அதை பொறுத்து தான் நாங்கள் மிச்சம் எவ்வளோ மேக் பண்ணுறது இருக்குது. ஸோ எவ்வளோத்துக்கு கூட டைம் இருக்கும் நாங்கள் அவ்வளோத்துக்கு அதில் மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றது வந்து இன்னொரு லாங்குவேஜ் கொண்டு வரலாம்னு இருக்கிறேன். அது வந்து சிங்களம். சிங்களம் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பகுதி. எனக்கும் என் ஃபேமிலிக்கும் அது கொழும்புல இருந்த காலத்தில் இருந்து அந்த கொழும்புல இருந்த காலங்கள் வந்து சிங்களாக்களோட தான் கூட பழகினாங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எனக்கு இருந்தது, எனக்கும் எங்களோட ஃபேமிலிக்கும். அவங்களுக்கு எனக்கு உதவி செஞ்சவங்க. நான் சிங்களத்துக்கு ஒரு டிக்டாக் பேஜ் ஒன்று திறந்து நான் செய்கிறதுக்கு எனக்கு அதுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாமல் இருக்குது. இங்கேயும் வீடியோ போட்டு அங்கேயும் வீடியோ போட்டு இதை எடிட் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்லோடிங் அதில் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதெல்லாம் நான் இப்போ 2 ஒரே பேஜுக்குள்ளே கொண்டுலாமன் இருக்கிறேன். இந்த உலகத்தில் ரேசிசம் வாரதே இனங்களையும் நாடுகளையும் முன்னேற விடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரேசிசம் இவங்க பாவிக்கிறது இந்த டூலை. ஸோ இனி ஃபியூச்சரில் நாங்கள் முன்னேறணும்னா இதில் விட்டுட்டு நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணால் தான் 2 பேரும் முன்னேறலாம். பாஸ்ட்டை திருப்ப காய்ச்சி வந்து முன்னுக்கு போயிடாது. இப்போதைக்கு இந்த 2 நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் போக கொஞ்சம் விஷயங்கள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தட். ஸோ இந்த வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இயராக தான் போகுது. மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் டிக்டாக்ல மணி மேக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னு. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நான் எவ்வளோத்துக்கு இதை புஷ் பண்ணுறேன்றதில் இருக்குது. ஸோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.